இந்த பல்லாவனை பற்றின ரகசியங்கள்லாம் எனக்கு எப்போ தெரிய வர ஆரம்பிச்சதுனாக்கா, எனக்கு திருமணம் பண்ணாங்க இல்லையா, இந்த பிரியங்காங்கிற பொண்ணு. இந்த பொண்ணு வந்து அப்படியே பத்மாவதி ரூபத்தில் அந்த பொண்ணு முகஜாடையில் இருக்கும். இவங்க அதாவது அந்த பல்லையவனா இந்த பத்மாவதி உருவம் அப்படியே எனக்கு திருமணம் பண்ணி வச்சா அந்த பிரியங்கா உருவம். இவங்கெல்லாம் ஒரே மாதிரி இருப்பாங்க. இவங்களுடைய நோக்கம் அதாவது என்ன எப்படி பிரச்சனையில் மாட்டி விட்டு என் மேலே பொய் கேஸ்லாம் கொடுத்து என் மேலே அபாண்டமான பழிகளை சுமத்தி என்ன அவமானப்படுத்தினாங்களோ, இப்போ கலைஞர் ஐயாவோட வாழ்க்கையை எடுத்துக்கோங்க. அவருடைய வாழ்க்கையை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி கடைசியில் அவரை வீல் சேரில் கை கால் சிலைகளுக்கு வச்சு அவரை வீல் சேரில் உட்கார வச்சு அவரை தமிழினத்தின் துரோகின்னு அறிவித்து என்னென்ன திருகல் வேலையெல்லாம் பண்ணிவிட்டு இன்னும் இந்த இப்போ பத்மாவதி அவர்கள் இறந்து போயிட்டாங்க. அந்த பிரியங்காங்கிற எச்சகால புறம்போக்கு நாயெல்லாம் இன்னும் உயிரோட தான் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு ஆதாரங்கள் இருக்குது. இந்த பிரியங்கா மாதிரி அந்த பத்மாவதி மாதிரி முகச்சாடையில் இன்னும் தமிழ்நாட்டுக்குள்ளே நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏன் பிறந்திருக்காங்கனாக்கா இவங்களுடைய நோக்கமெல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ளார தொடர்ந்து பிரச்சனை நடத்தணும், இந்தியாவுக்குள்ளார பிரச்சனைகள் நடத்தணும். இதுதான் உங்களுடைய நோக்கமே. வேற